இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி. வணக்கம், என்னுடைய பெயர் சிவா. நான் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தாலுக்கா, அங்கே கீழ்மாம்பட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் நான் இருக்கேன். என்னுடைய ஃபேமிலி பார்த்திங்கன்னா, என்னுடைய அப்பா மரம் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கார். அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, அதை இல்லத்தரசியாக இருக்காங்க. எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, தம்பி அவர் இருக்கார், தங்கச்சி இருக்காங்க. ஸோ எங்களுடைய ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு குடும்பம் தான் நான். ஸோ நான் படித்தது கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பமில் சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் படித்தது. 12th வரைக்கும் அங்கே தான் படித்தேன், ஹாஸ்டலில் படித்தேன். ஸோ நான் பள்ளி பருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே ப்ரேயர் டைமில் அங்கே இருக்க ஸ்கூல் ஃபாதர்ஸு நிறைய நன்னறி கதைகள், ஸ்டோரிஸை வந்து அந்த ப்ரேயர் டைமில் சொல்லுவாங்க. அதையும் சார்ந்து நான் ஹாஸ்டலில் படிக்கும்போது அங்கே தனிமையாக இருக்கிற அந்த ஒரு டைம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரீஷியஸ் டைமாக இருக்கும். அதனால் எங்களை நாங்களே சுய பரிசோதனை செஞ்சு கொள்ளக்கூடிய நேரங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே நாங்கள் ஹாஸ்டலில் தங்கி படிக்கும்போது எங்களுக்கு இருக்கும். நான் வந்து குறைஞ்சது ஒரு 10 வருஷமாக அந்த சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ 4ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரையும் அங்கே தான் படிச்சுட்டு இருந்தேன். ஸ்கூல் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கூல் ஃபாதர்ஸ் சொல்கிற எனக்கு அந்த இன்ஸ்பிரேஷ்னல் கதைகள், அங்கேருந்து நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள் வந்து ரொம்ப அளப்பரியுது. ஸோ அங்கே படிக்கும்போதே வந்து நான் இண்டிபெண்ட்டாக வந்து ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனை அப்போது சின்ன வயசுலேயே எனக்கு இருந்தது. ஒரு 16-17 வயசுலேயே எனக்கு அப்போ இருந்துச்சு. ஸோ பிறகு வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு படித்து முடித்த பிறகு பொறியியல் கல்லூரி நான் ஜாயின் பண்ணேன். மயிலம் பொறியியல் கல்லூரி மயிலமில் நான் படித்தேன். அங்கேயுமே ஹாஸ்டலில் தான் படித்தேன். ஸோ மயிலம் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த இன்ஜினியரிங் சிலபஸையும் தாண்டி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட புத்தகங்களை வந்து நான் அதுக்குன்னு தனியாக அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி நான் வாங்கி படிப்பேன். ஸோ அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு உத்வேகமாக இருக்கும். பட் இன்ஜினியரிங் புக்ஸையும் தாண்டி அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட புக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷ்னலாக ரொம்ப உத்வேகமாக இருக்கும். ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது நம்ம இண்டிபெண்ட்டாக சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரி நம்ம லைஃப்பை கொண்டு போகணும் அப்படின்றது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது அந்த மாரல்ஸு. ஸோ நான் பாண்டிச்சேரியில் இருக்க ஹிகின் போத்தம்ஸு, பெல் புக் ஹவுஸ், கடலூரில் இருக்க பெல் புக் ஹவுஸு, கோடம்பாக்கமில் இருக்க கோடம்பாக்கம் டு நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி கோடம்பாக்கம் போகிற வழியில் அங்கே ஒரு புக் ஷாப் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி புக் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் 50க்கு மேற்பட்ட புத்தகங்கள் வாங்கி படிப்பேன் நான். இதெல்லாமே இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும்போதே இந்த பழக்கம் எனக்கு இருந்தது. அப்போ இன்ஜினியரிங் படித்து முடித்த பிறகு ஒரு 2 இயர்ஸ், அது 2 வருடம் வந்து சென்னையில் நான் வேலை செஞ்சேன். அங்கே கொடுக்குற சம்பளம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. அதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, மக்கள் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் பி ஹரிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் ட்ரெயினர் சார் ஒருத்தர், ஏற்றுமதி சார் எப்படி பண்ணுறது, லாபகரமாக எப்படி ஏற்றுமதி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மிஸ்டர் பி ஹரிதாசன் சார் அப்போது டிவியில் பேசுவார். அப்போ அதை நான் ரொம்ப ஆர்வமாக நான் வாரத்தில் எவ்ரி வீக் வந்து அதை நான் பார்ப்பேன். எங்கள் வீட்டில் இருக்க டிவியில் நான் அதை பார்ப்பேன். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லைசன்ஸ் வாங்கி கிரீன் மேக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து 2015 நான் வந்து பதிவு பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா, நான் மெட்ராஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இந்த வேலைகள்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னுடைய அப்பா அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த சம்பளம் பத்தாது, அதனால் சிங்கப்பூர் போனால் நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அப்பா அம்மா என்னை வந்து நிர்பந்தித்தாங்க. ஸோ நான் வந்து வேறு வழி இல்லாமல் சிங்கப்பூர் போயிட்டு 1 இயர் அங்கே நான் ஒர்க் பண்ணேன். பட் அங்கேயுமே நல்ல சம்பளம் தான் கிடச்சிது சிங்கப்பூர். பட் இருந்தாலும் பணத்தையும் தாண்டி நம்ம லைஃப்னு ஒன்று இருக்குது, சந்தோஷம் ஒன்று இருக்குது, ஒரு நல்ல லைஃப் வாழணும் அப்படின்னா நம்ம சிங்கப்பூரில் இருந்தால் அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் 1 வருஷம் மட்டும்தான் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணேன். அந்த 1 வருஷம் முடிச்சுட்டு நான் சிங்கப்பூர்லேருந்து வெளியே வரும்போது நான் ஒரே ஒரு முடிவோடு தான் நான் வெளியே வந்தேன். மறுபடியும் ஒர்க்கராக சிங்கப்பூருக்கு வரக்கூடாது. 2015 நான் எடுத்த முடிவு இது. ஒரு வேலைக்காரராக வந்து சிங்கப்பூருக்கு மறுபடியும் நான் வரக்கூடாது. நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக அந்த ரோலில் நான் மறுபடியும் சிங்கப்பூருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2015 to 16 1 இயர் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது இந்த ஒரு மைண்ட் செட்டோடு நான் வெளியே வந்தேன். ஸோ அப்படி நான் 2016 மறுபடியும் இங்கே வந்த பிறகு நான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லைசன்ஸ் வாங்கி வச்சுட்டு இருந்ததை மறுபடியும் எடுத்து அதை அது சம்மந்தப்பட்ட புக்ஸு, அது சம்மந்தப்பட்ட ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸு,
அது சம்மந்தப்பட்ட மென்டர்ஸு இவங்கெல்லாம் நானும் தேடி அவங்களுடைய ஆலோசனைகள் இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படி தேடிட்டு இருக்கும்போது தான் எனக்கு டாக்டர் சிகே அசோக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு கடலூரில் சார் இருக்கார். அவங்க பார்த்திங்கன்னா சிகே குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன், சிகே ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிவேரில் வந்து நல்ல லாபம் இருக்குது, வெட்டிவேர் வந்து பெரிய பெரிய கம்பெனிக்கு சப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சாரு வழிகாட்டினார். அப்படி நான் வெட்டிவேரை பற்றின ஒரு தேடலில் இருக்கும்போது என்னால் வெட்டிவேர் சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சில ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தேன். அதை பார்த்த ஹிமாலயா ட்ரக் கம்பெனி பெங்களூரில் இருக்காங்க, ஹிமாலயா வந்து என்கிட்ட வெட்டிவேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஃபார்மிங் சைன் பண்ணாங்க. 2018 அது நடந்தது. ஸோ 2018 2021 வரைக்கும் நான் வந்து வெட்டிவேர் வந்து ஹிமாலயா ட்ரக் கம்பெனிக்கு நான் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். அது நல்ல ஒரு லாபகரமான ஒரு தொழிலாக இருந்தது. பட் வெட்டிவேரில் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிவேர் ரா மெட்டீரியல்லையும் தாண்டி வெட்டிவேரில் வேல்யூ அடிஷன் இன்னும் நடக்கலை. வெட்டிவேர் வந்து ஒரு ரா மெட்டீரியலாக தான், அது வேறு தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர நாட்டு மருந்து கடையிலேருந்து பதஞ்சலி கம்பெனி வரைக்கும் கிட்டத்தட்ட 700 கம்பெனிக்கு மேலே ஸ்மால் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் கம்பெனி வந்து டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்காங்க. ஸோ அங்கே எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிவேர் வந்து ரா மெட்டீரியலாக தான் நம்ம பார்க்கோம். ஆனால் சில இடங்களில் வந்து வெட்டிவேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எசென்ஷியல் ஆயில் எடுக்கிறாங்க. பெங்களூரு இந்த மாதிரி சில ஏரியாக்களில் வந்து வெட்டிவேர்லேருந்து எசென்ஷியல் ஆயில் எடுக்கிறாங்க. ஸோ வெட்டிவேர் எசென்ஷியல் ஆயில் எடுக்கிற கம்பெனி நம்ம கடலூரில் இல்லை. அந்த இண்டஸ்ட்ரி கொண்டு வரணும் அப்படின்னா அது மோர் தென் 50 lakhsக்கு மேலே அது இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்லி ரா மெட்டீரியல் மட்டும் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா 2018-19 ஐ திங்க் 2019 டாக்டர் சிகே அசோக்குமார் சார் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார். மிஸ்டர் சுரேஷ் சம்பந்தம் கனவு தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் சங்கியம் ஒழுங்கு அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் பேசுகிறதுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ஸ்அப் மெசேஜில் இருந்தது. ஸோ அடுத்த நாள் காலேஜுக்கு நான் போகிறேன். மிஸ்டர் சுரேஷ் சம்பந்தம் சார் வந்து அன்றைக்கி வந்தார் 2019 ஐ திங்க்கு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 to 1 hour ப்ரோக்ராம் சார் பேசினார். அதில் வந்து 5 மாஸ்டர் ஸ்ட்ரோக் பற்றி பேசினார் அதில். ஸோ அதில் 5th மாஸ்டர் ஸ்ட்ரோக் வந்து மாஸ் ஆண்டர்ப்ரனர்ஷிப் எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினார். ஸோ அந்த எப்படி உருவாக்குறதுன்றதை தான் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு அவர் சொன்ன விஷயம் வந்து எனக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஸோ அப்போது வந்து நான் அன்றைக்கி மிஸ்டர் சுரேஷ் சம்பந்தம் சாரோடைய கான்டாக்ட் நம்பர் எனக்கு கிடச்சிது. ஸோ அதன் பிறகு அந்த ப்ரோக்ராம் நல்லபடியாக முடிஞ்சுது. ஸோ பிறகு ஒரு 1 year கழித்து வந்து மிஸ்டர் சுரேஷ் சம்பந்தம் சார் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் வெட்டிவேர் சம்மந்தப்பட்ட ஆர்டிக்கல் வந்து எழுதிட்டு இருக்கோம், அதனால் வெட்டிவேரோட டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அதில் என்னென்ன பொட்டன்ஷியல் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சார் கேட்டார். ஸோ அதை வந்து ஜூனில் ஒரு ஆர்டிக்கலை அவங்க எழுதியிருந்தாங்க. ஸோ அந்த ஆர்டிக்கலில் நான் கடையில் வாங்கி படிக்கும்போது கடையில் நம்ம சொன்ன ஆர்டிக்கல் தகவல் எப்படி புக்கில் வந்திருக்குன்னு நான் பார்க்கறதுக்கு கடைக்கு போகிறேன். அங்கே கடையில் போய் புக்கு கேட்டால் அவங்க வந்து ஒரு புக்கு எடுத்து கொடுத்தாங்க. அந்த புக்கை திறந்து பார்த்தா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பலாவில் மதிப்பு கூட்டுதல் பண்ணால் 6000 கோடி பண்ருட்டியில், முந்திரி பழத்தில் மதிப்பு கூட்டுதல் பண்ணால் 1800 கோடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிக்கலில் இருந்தது. ஸோ இது என்ன, இது 1800 கோடி ரூபா முந்திரி பழத்தில் வேஸ்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய ஒரு எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் இருந்தது, எனக்கு ஒரு அதிர்ச்சியாகவும் இருந்தது. அப்போ 1800 கோடி ரூபா மதிப்புள்ள முந்திரி பழத்தை ஒவ்வொரு வருஷமும் நம்ம கீழே போட்டு மண்ணாக்கிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஊர் அப்படின்னும் போது எனக்கு அதோட வலிகள் வேதனைகள் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காலங்காலமாகவும் தெரியும். இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா 200-300 வருஷமாக இந்த தமிழ்நாட்டில் இந்த கடலூர் மாவட்டத்தில் இந்த முந்திரி பழத்தை கீழே போட்டு மண்ணாக்கிட்டு இருக்கோம். கீழே போடுறது வந்து முந்திரி பழம் இல்லை, கீழே போடுறது ஒவ்வொரு வருஷம் 1800 கோடி ரூபா. கீழே போடுறது முந்திரி பழம் இல்லை, கீழே போடுறது வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் சி ஆரோக்கியம், அதாவது ஸ்கின் க்ளோயிங், நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான முந்திரி பழம். அதிலேருந்து வந்து பலவிதமான ப்ராடக்ட்டை வந்து டெவலப் பண்ண முடியும். பட் அந்த ஆர்டிக்கலில் வந்து ஃபெனி பண்ணலாம், ஒரு ஆல்கஹாலிக் ப்ராடக்ட் ஃபெனின்றது வந்து பார்த்திங்கன்னா கோவாவில் ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க்காக அங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, 300 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசாங்கம் வந்து அதுக்கு வந்து வழிகாட்டுதல் பண்ணுறாங்க, ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க்காக பண்ணுறாங்க. பட் நம்ம தமிழ்நாடு சட்டத்திட்டத்துப்படி வந்து அது இங்கே அலோடு இல்லை அப்படின்றதால நான் வந்து அந்த ஆர்டிக்கல் படித்த பிறகு முந்திரி பழத்திலேருந்து மாற்றி யோசித்து ஜூஸாக நான் டெவலப் பண்ணியிருக்கேன். இந்த முந்திரி பழம் ஜூஸ் சாப்பிட்றதால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சாப்பிட்றதால குடிக்கிறதால தேகம் பளபளக்கும், தோல் பளபளன்னு ஆகும். அது தொடர்ந்து பயன்படுத்தும் போது அந்த மாதிரி ஒரு நல்ல விளைவுகளை வந்து இது கொடுக்கும்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொண்டை கரகரப்பு இதில் இருக்காது. அந்த தொண்டை கரகரப்பை வந்து முற்றிலும் இதில் வந்து அகற்றிடுவோம். இதை பயன்படுத்தி பார்க்கும்போது வந்து ரொம்ப அற்புதமாக நல்ல சுவையான ஒரு பானமாக இது இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பல வெளிநாட்டு கம்பெனிக்கு ஒரு சவால் விடக்கூடிய ஒரு பானமாக இது அமையுன்றதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா முந்திரி விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஒரு பழமாக இது அமையும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பழத்தை வந்து பார்த்திங்கன்னா 200 வருஷமாக கீழே போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதன் மூலமாக இவ்வளோ நாள் கொட்டைக்கு தான் மதிப்பு இருந்தது, கொட்டைக்கு தான் வந்து ஒரு விலை இருந்துச்சு முந்திரி கொட்டைக்கு. ஸோ முந்திரி பழத்தை வந்து இப்போ காசு கொடுத்து வாங்குகிற நிலையை நான் உண்டாக்கணும், அதுதான் என்னுடைய முதல் கட்ட நோக்கமாக இருக்குது. ஸோ முந்திரி பழத்தை கீழே போடணும்னா நீங்கள் காசுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி முந்திரி பழம் சாறு இந்த மாதிரி பல பொருட்களை தயாரிக்க முடியும். இதன் மூலமாக முந்திரி விவசாயிகளுக்கு முந்திரி கொட்டையிலேருந்து எப்படி கூடுதல் வருவாய் கிடைக்குதோ அந்த மாதிரி முந்திரி பழத்திலேருந்து அவங்களுக்கு வந்து கூடுதல் வருவாய் கிடைக்கும். இந்த இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க இந்த பிரச்சனை இருக்குது. தமிழ்நாட்டில் அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, கடலூர் மாவட்டம், விழுப்புரம், புதுச்சேரி இந்த மாதிரி 8க்கு மேற்பட்ட மாவட்டங்களில் வந்து முந்திரி விவசாயம் நடக்குது. இந்த பிரச்சனை கடலூரில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலுமே முந்திரி விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மேற்கு வங்காளம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா இந்த மாதிரி வந்து ஒரு 11 மாநிலங்களில் முந்திரி விவசாயம் நடக்குது. அதாவது 9 லட்சம் ஹெக்டர், அதில் கிட்டத்தட்ட 60 லட்சம் மெட்ரிக் டன் பழங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் கீழே போட்டுட்டு இருக்கோம். இது வந்து ஒரு அவலமான நிலை, ஒரு மிகப்பெரிய வழியை, அது வழின்னு தெரியாமலே முந்திரி விவசாயிகள் வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அரசு வந்து ஒரு சில நல்ல முன்னெடுப்புகள் எடுக்கணும், அது உடனடியாக எடுக்கணும். ஏன்னா முந்திரி பழம் அப்படின்றது வந்து ஒரு 1.5 மாதம் 2 மாதம் பருவ காலம் தான் அது அந்த விவசாயம் நடக்கும். ஸோ அதுக்கு வந்து உடனடியாக ஒரு மதிப்பு கூட்டுதல் சம்மந்தப்பட்ட தொழிற்சாலைகள் வந்து பலதை உருவாக்கணும். ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே வந்து மதிப்பு கூட்டப்பட்ட தொழிற்சாலைகள் முந்திரி பழத்திலிருந்து தமிழ்நாடு அரசு உண்டாக்கணும். இந்திய அரசாங்கமும் வந்து அனைத்து மாநிலங்கள்லையுமே வந்து முந்திரி பழத்தை வந்து மதிப்பு கூட்டுதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் அதை குறைஞ்சபட்சம் ஒரு 2% 3% வீணாக போகிற முந்திரி பழத்தை குறைக்கணும். முந்திரி பழத்தை பொறுத்த வரைக்கும் அதோடைய ஆயுட்காலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு. முந்திரி கொட்டையை திருவின பிறகு அதை வந்து ஒரு 10லேருந்து 12 மணி நேரத்துக்குள்ளே அதை வந்து நம்ம வேறு ஒரு பொருளாக மாற்றிடணும். இல்லைனா வந்து அது பழம் வந்து அழுகி போயிடும், கெட்டு போயிடும். அதனால் அதை உடனடியாக வந்து நம்ம வேறு ஒரு பொருளை அதை மாற்றத்துக்கு உண்டான வேலைகளை உடனடியாக செஞ்சே ஆகணும். இப்போது நான் முந்திரி பழத்தை என்னுடைய கிராமங்கள், அது சுற்று வட்டார பகுதிகளில் ஒரு கிராமங்களில் இருக்க விவசாயிங்க ஒரு 20க்கு மேற்பட்ட அவங்கக்கிட்ட இருந்து முந்திரி பழத்தை நான் வாங்கி இப்போது முந்திரி பழச்சாறு செஞ்சுட்டு இருக்கேன். என்னுடைய நோக்கம் ஒரு கிலோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 4 ரூபா 5 ரூபா இப்படி கொடுத்து அந்த முந்திரி பழத்தை எடுக்கணும்னு நான் திட்டம் வச்சுருக்கேன். ஸோ படிப்படியாக அந்த விலை நிர்ணயம் வந்து அதிகப்படுத்துவேன். 10 ரூபா 15 20 இப்படி வந்து ஒரு கிலோவுக்கு இப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நோக்கமாக இருக்குது. இப்போது நான் தனிப்பட்ட முறையில் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக நான் ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்கேன், நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து கொடைக்கானல் இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் போயிட்டு இருக்குது, கடந்த வருஷம் பண்ணது. முந்திரி விவசாயத்தில் முந்திரி கொட்டையை மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஒரு ஆட்கள் போட்டு லேபர் போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. முந்திரி பழத்தை எடுக்கிறதுக்கும் அங்கே வந்து ஆட்கள் தேவைப்படுறாங்க. ஸோ அங்கே வந்து வேலைவாய்ப்பு உண்டாக்குறதுக்கு உண்டான சூழல் ரொம்ப அதிகமாக இருக்குது. முந்திரி பழச்சாறு, முந்திரி பழம் சார்ந்த தொழிற்சாலைகளிலுமே வந்து ஆட்கள் அதிகமாக தேவைப்படுறாங்க, தொழிலாளர்கள் அதிகமாக தேவைப்படுறாங்க. ஸோ அதனால் வந்து முந்திரி விவசாயிகளுக்கும் ஒரு கூடுதல் வருவாய் கிடைக்கும். அதன் மூலமாக நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு 1000 பேருக்கு மேலே வேலைவாய்ப்பு உண்டாக்குறதுக்கு உண்டான சூழ்நிலை வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இந்த முந்திரி பழம் சாறை பொறுத்த வரைக்கும் வைட்டமின் சி அதில் இருக்குன்றதால 5 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லோரும் வந்து இதை பயன்படுத்தலாம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2 பாட்டில், அதாவது 1/2 லிட்டர் முந்திரி பழச்சாறு பயன்படுத்தலாம். ஸோ இதை பயன்படுத்துறதால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் ஆகும், தேகம் பளபளக்கும், இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. ஆரஞ்சு பழத்தை விட 5 மடங்கு வைட்டமின் சி இருக்குது. ஆப்பிளை விட கிட்டத்தட்ட 40 மடங்கு வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சிட்ரிக் பழங்கள் அதை விட வந்து பார்த்திங்கன்னா 5 மடங்கு வைட்டமின் சின்ற சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பல முன்னணி பழங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது, ஒப்பிட்டு பார்க்கும்போது முந்திரி பழத்தில் வந்து வைட்டமின் சின்ற சத்து வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால் வந்து எல்லோரும் அந்த நம்ம பண்ருட்டியில் தயாரிக்கப்பட்ட முந்திரி பழச்சாறை வாங்கி பயன்படுத்தினா
ஒரு ஆரோக்கியமான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த முந்திரி பயிர் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 50,000 மெட்ரிக் டன் பண்ருட்டியிலேருந்து உற்பத்தியாகி வெளியே போயிட்டுருக்கு. ஸோ அதிலேருந்து மதிப்பு கூட்டுதல் பண்ணலாம். அதிலேருந்து சில மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், சாக்லேட், இதெல்லாம் நான் எனர்ஜி பார் இதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன். ஸோ அதுலேயும் ஒரு ஆரோக்கியமான பொருட்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. முந்திரி பழச்சாறு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கடந்த வருடங்கள் பலர் கேட்டிருக்காங்க. அதில் வெளிநாட்டிலேருந்து மொரிஷியஸ், துபாய், யுஎஸ்ஏ இந்தமாரி நாடுகளில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது சொல்லி எக்ஸ்போர்ட் சம்மந்தமாக நிறைய பேர் பல கண்டெய்னரில் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவு இன்னும் பெரிய அளவில் நான் இன்னும் உற்பத்தி ஸ்டார்ட் பண்ணலை. இப்போது என்னால் முடிஞ்ச ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ்ஸு அரசாங்கத்துடைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இதை ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு கொடுத்துருக்கோம், கொடைக்கானல் கொடுத்துருக்கோம். ஸோ இது கண்ணாடி பாட்டில் அப்படின்றதால நம்ம சில கொரியர்கள் மட்டுமா வந்து கண்ணாடி பாட்டிலில் எடுத்துக்கிறாங்க. ஸோ பலர் வந்து கண்ணாடி பாட்டில் ப்ளஸ் லிக்விட் அப்படின்றதால எடுக்க மாட்டுறாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பேக்கேஜிங் பண்ணி சென்னை அண்டு கொடைக்கானல் இன்னும் சில பிற மாவட்டங்களுக்கு வந்து நம்ம கடந்த சீசனில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சீசனுக்குமே வந்து நம்மளுக்கு ஆர்டர் ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்குது. வெளிநாட்டு ஆர்டர்களும் நம்ம வந்து வந்துட்டு இருக்குது. ஆர்டர்ஸ் சாக்லேட்டுக்கும் சரி இந்த முந்திரி பழச்சாறுக்குமே வந்து வந்துட்டுருக்கு. இந்த முந்திரி பழத்திலிருந்து ஜெல்லி, ஜாம், ஜூஸ், வினிகர் இந்த மாதிரி ப்ளஸ் ஃபெர்மெண்டட் ட்ரிங்க்ஸ், ஃபெர்மெண்டடு பானங்கள் இதெல்லாம் கூட தயாரிக்க முடியும். முந்திரி பழம் ஜூஸ் தயாரித்ததால் தமிழ்நாடு அரசு ஸ்டார்ட் அப் டிஎன், அதாவது எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்க ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு இன்னோவேட்டிவ் என்டர்பிரினருக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, கிராண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிராண்ட்ஸ் வந்து எனக்கு இந்த முந்திரி பழம் ஜூஸ் தயாரித்ததால் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி பல விருதுகள் வந்து இந்திய அளவுலேயும் சரி தமிழ்நாடு அளவுலேயுமே வந்து பல விருதுகள் வந்து முந்திரி பழச்சாருக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து முந்திரி பழச்சாருக்கு கிடைச்ச ஒரு விருதுன்றதையும் தாண்டி முந்திரி விவசாயிகளுக்கு அது கொடுத்த ஒரு அங்கீகாரமாக நான் அதை பார்க்குறேன். முந்திரி பயிரிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பல பொருட்கள் தயாரிக்க முடியும்னு சொல்லியிருந்தேன். அதிலிருந்து எனர்ஜி பார் தயாரிச்சிருக்கேன். ஸ்டெப்சி அப்படின்ற ஒரு பிராண்ட் நேமில் முந்திரி பயிரிலேருந்து ஒரு ஆரோக்கியமான அது வந்து ஒரு பார். இது அதில் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒன்று. பிறகு முந்திரி சாக்லேட், முந்திரியில் இப்போ பயிர் ஆட் பண்ணி சாக்லேட் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி முந்திரி பயிரிலேருந்து பால், கேஷ்யூ மில்க்கு அது பண்ண போகிறோம். அடுத்தடுத்து பிளான்ஸ் இருக்குது. முந்திரி பழத்தில் எப்படி மகத்துவங்கள் இருக்கோ அதே மாதிரி முந்திரி பயிரிலையுமே வந்து பிரகாசமான நல்ல மகத்துவங்கள், ஆரோக்கியமான மகத்துவங்கள் அதில் இருக்குது. இப்போது இந்த 2026 ஒரு 20 முந்திரி விவசாயிங்கிட்ட முந்திரி பழம் எடுத்துகிட்டு இருக்கேன். என்னுடைய கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஒர்க்கர்ஸ் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து அந்த முந்திரி பழத்தை எடுக்கிற விவசாயிகளை வந்து நான் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். குறைஞ்சது ஒரு 100 விவசாயிங்கிட்ட இருந்து ஒரு 1000 ஏக்கர் முந்திரி பழத்தை கொள்முதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து திட்டங்கள் இருக்குது. என்னுடைய நிறுவனத்தில் அடுத்த 5 வருஷத்தில் ஒரு 100 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை உருவாக்குறதுக்கு உண்டான திட்டங்கள் இருக்குது. ஸோ இதன் மூலமாக இங்கே கம்பெனிலையும் சரி முந்திரி விவசாயிகளுக்கிட்டையும் சரி ஒரு கூடுதல் வருவாயை, ஒரு கூடுதல் அடிஷ்னல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலையை வந்து அதிகப்படுத்தணும்னு நான் நம்புகிறேன். சிங்கப்பூரில் வேலை செய்யும்போது 1 வருஷம் வேலை செஞ்சேன். அப்போது அங்கே வந்து மாதத்துக்கு ஒரு 50,000 அங்கே மாத சம்பளம் எனக்கு கிடைச்சிது. அது எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி இல்லை அப்படின்ற பிறகு நான் வந்து இந்த மாதிரி தொழில்களை ஆரம்பிச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 2 லட்சத்துக்கு மேலே இதில் வந்து வருமானம், லாபம் ஈட்டுறதுக்கு உண்டான சூழ்நிலை வந்து இப்போது இருக்குது. இப்போ அடுத்தடுத்து வரும் மாதங்களில் இது வந்து பல லட்சமாக மாறும், பல கோடிகளாக மாறத்துக்கு உண்டான சூழ்நிலைகள் வந்து பண்ருட்டியில் என்னோடய நிறுவனத்தில் இருக்குது. இதன் மூலமாக வந்து இளைஞர்களுக்கும் சரி முந்திரி விவசாயிகளுக்கும் சரி இது வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையாக இது அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். முந்திரி பழத்தை பொறுத்த வரைக்கும் பல ரகங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் பல ரகங்கள் இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் பல ரகங்கள் வந்து முந்திரி பழங்கள் இருக்குது. ஸோ இப்போது நான் முந்திரி பழம் ஜூஸ் பண்ணுறேன்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பழத்துலேருந்தும் எடுத்து பண்ண முடியாது. எல்லா பழத்துலேருந்தும் ஜூஸ் வரும். பட் நம்ம கமர்ஷியலாக பண்ணுறோம் அப்படின்னும்போது பர்டிகுலர் வெரைட்டியை மட்டும்தான் வச்சு பண்ண முடியும். ஸோ அதில் வந்து நம்ம VRI 3, VRI H
இந்த மாதிரி ஹைப்ரிட் வெரைட்டி பழங்களும் இருக்குது, VRI3 ப்ளஸ் நாட்டு ரகம் சார்ந்த முந்திரி பழங்களும் இருக்குது. ஸோ இப்போ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொண்டை கரகரப்பை எடுக்கிறதுக்கு அதை எப்படி முந்திரி பழச்சாறை போட்டு குடிக்கலாம் அப்படின்னா, முந்திரி பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக அதை கட் பண்ணி தண்ணியில் போட்டு கொதிக்க விடணும். கொதிக்க ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்க விட்ட பிறகு அந்த தண்ணியை தனியாக வடிகட்டின பிறகு அதில் இருக்க அந்த பீசஸ் முந்திரி பழத்தை எடுத்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அப்படி பண்ணும்போது அதில் இருக்க தொண்டை கரகரப்பு, அதாவது டேனின்ற வந்து தொண்டை கரகரப்பை ஏற்படுத்தக்கூடிய அமிலம் வந்து முந்திரி பழத்தில் இருக்குது. அந்த டேனின் இருக்கிறதால மட்டும்தான் முந்திரி பழத்தை வந்து கமர்ஷியலாக எங்கேயுமே பார்க்க முடியல. முந்திரி பழத்தை வந்து சென்னையிலையோ பெங்களூர்லேயோ இல்லை டெல்லியிலையோ வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் அதிகமாக பார்க்க முடியாது, கொஞ்சமாக கூட பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ஷார்ட் ஷெல்ஃப் லைஃப். அதாவது முந்திரி பழத்தை கொட்டையை திருவின பிறகு ஒரு 10 மணி நேரத்துக்குள்ளே அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தலைன்னா அது வந்து அழுகி போயிடும். ஷார்ட் ஷெல்ஃப் லைஃப் வந்து ஒரு ப்ராப்ளமு. ரெண்டாவது, இதில் வந்து அந்த தொண்டை கரகரப்பை ஏற்படுத்தக்கூடிய அமிலம், டேனின்ற ஒரு அமிலம் இருக்குது. அந்த அமிலத்தை நீக்கிறதுக்கு நீங்கள் வந்து இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொதிக்க வச்சு அதை நம்ம வந்து மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை நம்ம குடிக்கலாம். பட் அது வந்து கமர்ஷியலான ப்ராடக்ட் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம வீட்டு தேவைகளுக்கு வந்து முந்திரி பழத்தை வந்து நம்ம அப்படி பயன்படுத்திக்கலாம். பட் அதுவுமே கூட ஒரு ஆரோக்கியமான ஒரு பானமாக அமையும். முந்திரி பழத்தை வந்து அனைவரும் பயன்படுத்தணும். அது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒன்று. மற்ற பழங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு பழம்.